வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரோட்டம் நடக்கவிருப்பதால் ஆண்டாளை பற்றிய சில திரைப்பட பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வசந்த மாளிகை அப்படின்னு ஒரு திரைப்படம். நடிகர் திலகமும் வாணிஸ்ரீயும் நடிச்சிருப்பாங்க. என்ன காரணத்துக்காக இந்த திரைப்படத்திற்கு வசந்த மாளிகை என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம்? ஆண்டாள் சிறு வயதிலிருந்து பிறந்து வளர்ந்த அந்த வீட்டினுடைய பெயர் திருமாளிகை. கண்ணனை ஆண்டாள் காதலித்து திருமணம் செய்யும்போது ஆண்டாளின் தந்தையான பெரியாழ்வார் திருமணச் சீராகவும் காணிக்கையாகவும் அவள் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை தானமாக கொடுக்கிறார். அந்த வீட்டினுடைய பெயர் திருமாளிகை. திரு என்றால் செல்வம் என்று பொருள், திரு என்றால் மகாலட்சுமி என்று பொருள். இந்த திருமாளிகை தான் வசந்த மாளிகையாக மாறியிருக்கலாம். அதே போல் இந்த வசந்த மாளிகையில் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன அப்படின்னு ஒரு அருமையான திரைப்பட பாடல். இந்த பாட்டில் வரக்கூடிய பெரும்பாலான வரிகள் யாரை பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டாளை பற்றியது. பொதுவாக இலக்கிய மேடை பேச்சாளர்கள் மேடையில் பேசும்போது இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு வரியை பற்றி மட்டும் அரைச்சமாகவே திருப்பி திருப்பி அரைக்கிற மாதிரி பேசுவாங்க. அது என்ன வரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். கம்பராமாயணத்தில் ராமன் சீதையை நினைத்து பாடியது. இந்த ஒரு வரியை பற்றி மட்டும்தான் திருப்பி திருப்பி பேசுவாங்க. ஆனால் பெரும்பாலான வரிகள் ஆண்டாளை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. நானே இதை சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சேன். அதே போல் கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாட, அது என்னவோ தெரியல, கண்ணதாசனுக்கு இந்த மைவிழி அப்படின்ற வார்த்தை மீது மிகப்பெரிய காதல். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, கண்ணனினுடைய மைவிழி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கண்ணதாசன் பல பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். சரி, மைவிழினா கண்ணனை குறிப்பிடுகிறது. அப்போ கைவளை அப்படின்ற அந்த வார்த்தை யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஆண்டாளை குறிப்பிடுகிறது. எப்படி? கைவளையும் மைவிழியும் கட்டி அணைத்து கவி பாட, மைவிழியும் கைவளையும் கட்டி அணைத்து கவி பாட. மைவிழி கண்ணன், கைவளை ஆண்டாள். இந்த இடத்துல வாணிஸ்ரீ தன்னுடைய அபிநயத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த கைவளைன்னு சொல்லும்போது அந்த கையில் இருக்கக்கூடிய வளையலை பார்ப்பாங்க. மைவிழின்னும் போது தன்னுடைய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மையை சுட்டி காட்டுவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த இடம். அடுத்ததாக மல்லிகை காற்று மெல்லிடை பார்த்து மந்திரம் போட்டு தாளாட்ட, மலர்களிலே நான் மல்லிகை. பகவத்கீதையில் வரக்கூடிய அந்த வரி. கண்ணதாசனும் பெரும்பாலான பாடல்களில் அந்த மல்லிகை பூ அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்து கையாண்டிருப்பார். மல்லிகை காற்று மெல்லிடை பார்த்து மந்திரம் போட்டு தாளாட்ட. ஆண்டாளுக்கு மெல்லிய இடை உண்டு அப்படின்னு ஒரு வேளை கண்ணதாசன் சுட்டி காட்டுறான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் எந்த வரியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மதுவருந்தாமல் விடமாட்டேன். இந்த வரியை நான் சின்ன வயசுலேருந்து திருப்பி திருப்பி கேட்டு, இது எதை குறிப்பிடுகிறது? இந்த வரியை கண்ணதாசன் எதிலிருந்து எடுத்து கையாண்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக யோசித்திருக்கிறேன். சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சேன். நாச்சியார் திருமொழியில் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்ற அந்த பாடலில் வெண்சங்கை பார்த்து, பாஞ்சசன்யமான வெண்சங்கை பார்த்து ஆண்டாள் கேள்வி எழுப்புகிறாள். எப்படி கேள்வி எழுப்புறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
கண்ணன் வந்து உன்னை வாயில் வச்சு ஊதும்போது அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உமிழ்நீர் தித்தித்திருந்ததா, இனிப்பாக இருந்ததா, அந்த உமிழ்நீரின் சுவையை நீ உணர்ந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு வெண்சங்கான பாஞ்சசன்யத்தை பார்த்து ஆண்டாள் பொறாமைப்படுகிறாள். ஆண்டாள் கிட்ட நான் பல இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். பொறாம குணம் ரொம்ப அதிகம் ஆண்டாளுக்கு. என்னடா இது, தெய்வத்தையே குறை சொல்கிறாளே, தெய்வத்தையே விமர்சனம் பண்ணுறாளே இவ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உண்மைதாங்க. திருப்பாவையில் ஒரு பாடலில் கண்ணனின் மார்பின் மீது நப்பின்னை சாய்ந்திருப்பாள். அதை ஆண்டாள் பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்படுறா. யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நப்பின்னை மீது ஆண்டாள் பொறாமைப்படுகிறாள். அதே போல் கண்ணதாசனும் பல பாடல்களில் தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தியிருப்பார், தன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்தியிருப்பார். அதாவது கண்ணனின் மார்பில் ராதா சாய்ந்து கொள்கிறாள், ருக்மணி சாய்ந்து கொள்கிறாள், நப்பின்னை சாய்ந்து கொள்கிறாள், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பாடல்களில் கண்ணதாசன் தன்னுடைய ஏக்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அதே போல ஆண்டாளுக்கும் மிகப்பெரிய ஏக்கமும் மிகப்பெரிய பொறாமையும் நப்பின்னை மீது உண்டு. ஏனென்றால் நப்பின்னை எப்போதும் கண்ணனின் திருமார்பகத்தில் சாய்ந்திருப்பதால் அந்த இடத்துல நான் வந்து சாஞ்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக திருப்பாவையில் ஒரு பாடலில் அந்த வரி வரும். சரி, இப்போ அடுத்ததாக நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கந்தன் கருணை அப்படின்னு ஒரு திரைப்படம். ஏபி நாகராஜன் எடுத்த படம் அது. பொதுவாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏபி நாகராஜன் திராவிட இயக்கத்துக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி திரைப்படம் எடுக்கிறதுல ரொம்ப வல்லுனர் அவர். ஏபி நாகராஜனுடைய பிறந்த நாளும் செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளும் ஒரே நாளாக வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் பார்த்தேன், இன்றைக்கி தான் பார்த்தேன் நான் இந்த விஷயத்த. இவர் வந்து அடிப்படையில் ஒரு ஆன்மீகவாதி. பொதுவாகவே பிப்ரவரி மாதம் பிறந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. நான் பிறந்தது கூட பிப்ரவரி மாதம் தான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா டாபிக் வந்து வேறு இடத்துக்கு போகுது. விஷயத்துக்கு வருவோம். இந்த கந்தன் கருணை அப்படின்ற திரைப்படத்தில் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு அப்படின்னு ஒரு பாட்டு. எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க இந்த பாடல் முழுக்க முழுக்க முருகப்பெருமானை பற்றியது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செவ்வேல் என நீ பெயர் கொண்டாய். செவ்வேல் அப்படின்ற வார்த்தை சங்க இலக்கியத்தில் பரிபாடலில் வருகிறது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த திரைப்படத்தில் பாதி வரிகள் முருகப்பெருமானை பற்றியது, பாதி வரிகள் ஆண்டாளை பற்றியது. அதே போல் ஏன் வள்ளியை விட்டுட்டு தெய்வ யானைக்கு இந்த பாட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட இயக்கம் வள்ளியை ஏற்றுக்கொண்டு தெய்வானையை புறக்கணிக்கிறார்கள். அதனால தான் ஒருவேளை கந்தன் கருணையில் ஏபி நாகராஜன் தெய்வானைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தெய்வானையை மையப்படுத்தி இந்த பாடலை முக்கியமாக வைத்திருப்பார் அப்படின்றது என்னுடைய கருத்து. நல்லா கவனிங்க. இந்த பாட்டில் ஒரு இடத்துல கூட வள்ளி வரவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க முருகனை விட தெய்வானைக்கு தான் இந்த பாட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ அடுத்ததாக இந்த பாடலில் எப்படி வந்து ஆண்டாளை பற்றி வரிகள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, மத்தள மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே எதிரொலிக்க. கைத்தலம். பொதுவாக கண்ணதாசருக்கு இந்த கைத்தலம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து ரொம்ப பிடிக்கும். பல பாடல்களில் அந்த கைத்தலம் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் பிரயோகம் செஞ்சிருப்பார். அதனால் நேரமின்மையின் பொருட்டு இந்த 2 பாட்டோட இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு நல்ல நாளில் மீதி இருக்கக்கூடிய பாடல்களை, ஆண்டாளை பற்றிய பாடல் வரிகளை உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் பகிர்ந்துக்கிறேன். இதோடு இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.